கேரளாவில் புகழ்பெற்ற திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் பொங்கல் வழிபாடு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக புதிய தலைமுறை கன்னியாகுமரி செய்தியாளர் மனு அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கேரளாவில் பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் மாசிக்குடை திருவிழா துவங்கி இன்று அந்த திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வான லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்கக்கூடிய பொங்கல் திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. சரியாக காலை 10-15 மணி அளவில் இங்கே அதாவது ஆற்றுக்கால் பகவதியம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பண்டார அடுப்பில் முக்கிய அர்ச்சகர் பண்டார அடுப்பில் தீயை பற்ற வச்சு அந்த பொங்கல் திருவிழா என்பது தற்போது துவங்கி இந்த பகுதியில், அதாவது திருவனந்தபுரம் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் இருக்கக்கூடிய சாலை ஓரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 45 லட்சம் பெண்கள் தற்போது இந்த மண்கலத்தில் பொங்கல் போடக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது திருவனந்தபுரம் அதாவது தம்பானூர் ரயில் நிலையம், அரசு பேருந்து நிலையம் செல்லக்கூடிய சாலை. மறுபுறம் இருக்கக்கூடியது பத்மநாப சுவாமி கோவில் செல்லக்கூடிய சாலை. இந்த அனைத்து சாலைகளுமே தற்போது மண்கலங்களில் பெண்கள் பல்வேறு வகையிலான பொங்கல் போட்டு அம்மனுக்கு படைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நமக்கு பார்க்க முடியுது. தற்போதுதான் இந்த பொங்கல் துவங்கியுள்ளது. மதியம் சரியாக 1.25 மணி அளவில் அந்த பக்தர்கள் போடப்பட்டுள்ள இந்த பொங்கல் நிவேதியத்தை ஆலயத்தில் இருந்து வரக்கூடிய அர்ச்சகர்கள் பல்வேறு பகுதிகள், அதாவது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் போடப்பட்ட இந்த நிவேதியம் பொங்கலை அம்மனுக்கு படைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உள்ளது. அதன் பிறகுதான் இங்கிருந்து இந்த பொங்கல் போட்டு பக்தர்கள் பகவதி அம்மனை வணங்கி சொந்த ஊர்களுக்கு திரும்ப உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் KS.